Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் சப்ஜெக்ட் verb agreement. இது வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ ஏற்கனவே சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்லேயே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இதில் இருக்க எரர் ஸ்பாட்டிங் வைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா as we already know this is nothing but doer of an action. ஸோ ஒரு சென்டென்ஸில் யார் ஒரு செயல் செய்கிறாங்க அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சென்டென்ஸ் வந்து ஒரு பர்சனை பற்றி பேசலாம், இல்லை ஒரு பொருளை பற்றி பேசலாம். ஸோ சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், the cat drinks milk. ஸோ taken a simple sentence, who is doing the action? Cat. அப்போ இதுதான் வந்து சப்ஜெக்ட். கிளியர்? ஸோ வேர்ப்ஸ்னாலும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். வேர்ப்ஸ்னால் ஆக்ஷன் வேர்ட்ஸ், தமிழில் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுமே வந்து வேர்ப்ஸ். ஸோ ரன், வாக், ஜம்ப், ஈட், ஸ்லீப், ரீட், ரைட், வாட் எவர், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே வந்து இட் இஸ் வேர்ப். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பி ஃபார்ம்ஸ்னு இருக்குது. ஸோ பி ஃபார்ம்ஸ் அப்படின்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ், ஆம், ஆர் வரும். இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து வாஸ் அண்ட் வேர். ஹாவ் ஃபார்ம்ஸ், ஹாவ்னா ஷோயிங் பொசஷன், ஓனர்ஷிப். ஐ ஹாவ் அ புக், என்கிட்ட ஒரு புக் இருக்குது. ஷி ஹாஸ் எ பென், அவகிட்ட ஒரு பென் இருக்குது. ஸோ ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தீஸ் டூ வேர்ப்ஸ். இப்போ ஹாவ் இருக்கு, ஹேஸ் இருக்கு, எது சிங்குலர் எது ப்ளூரல்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் எரர் ஸ்பாட்டிங்கில் இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹேஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணும், ஹேவ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணும். ஹேவ் வந்து ப்ளூரல், ஹேஸ் வந்து சிங்குலர், இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஹேட். ஓகே, டூ ஃபார்ம்ஸ் டூ, டஸ் அண்ட் டிட். டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தீஸ் டூ வேர்ட்ஸ். டூ, டஸ் ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். டூ வந்து ப்ளூரல், டஸ் வந்து சிங்குலர். ஸோ நான் வேர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன், தமிழில் வந்து வினைச்சொல். எப்போவுமே வினைச்சொல்லோட எஸ் வந்தால் அது சிங்குலர். டாக், டாக்ஸ்ன்னு ரெண்டு வேர்ப் இருக்குது. டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த எஸ் வர்றது தான் வந்து சிங்குலர் வரும். வினைச்சொல்லோட எஸ் வந்தால் அது சிங்குலர், எஸ் இல்லைன்னா அது ப்ளூரல். இதே வந்து பெயர்ச்சொல் பாருங்கள், கேட் இருக்குது, இது சிங்குலர். கேட்ஸ்ன்னு போட்டால் அது ப்ளூரல். ஸோ பெயர்ச்சொல்லில் வந்து எஸ் வந்தால் ப்ளூரல், எஸ் இல்லைன்னா சிங்குலர். பட் வினைச்சொல் அது அப்படியே மாறி வரும். ஓகே, ஆக்ஷன் வேர்ட்ஸில் எஸ் இருந்தால் அது சிங்குலர், எஸ் இல்லைன்னா அது ப்ளூரல். இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியம் எரர் ஸ்பாட்டிங்க்கு. கிளியர்? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம், இந்த கேட் ட்ரிங்க்ஸ் மில்க்னு. ஸோ கேட்ன்றது சப்ஜெக்ட்னு தெரியும் இல்லையா, இது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். வேர்ப் ட்ரிங்க்ஸ்ன்னு இருக்குது, இது சிங்குலர் ஆர் ப்ளூரல்? நான் சொல்லியிருக்கேன் வினைச்சொல்லோட எஸ் வந்தால் அது சிங்குலர். ஓகே, த பாயிண்ட் இஸ் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலரில் இருக்கணும். ஒருவேளை இங்கே எஸ் இல்லாமல் இருந்தால் சென்டென்ஸில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர், வேர்பில் தப்பு இருக்குது. ஓகே, அக்ரிமெண்ட்டில் இல்லை, அதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்டும் வேர்பும் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் வேர்பும் ஒருமையில் தான் இருக்கணும். ஒருவேளை நான் இங்கே வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த கேட்ஸ் டேஷ் மில்க், ட்ரிங்க் வருமா, ட்ரிங்க்ஸ் வருமா? கேட்ஸ் வந்து ப்ளூரல், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் இருக்கு, அப்போ வேர்பும் ப்ளூரல் தான் இருக்கணும். ப்ளூரல் வேர்ப் என்ன? ட்ரிங்க். வேர்போட எஸ் இல்லை அப்படின்னா தான் அது ப்ளூரல். கிளியர்? ஸோ இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் சிங்குலர் இருந்தால் வேர்பும் சிங்குலர் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரல் இருந்தால் வேர்பும் ப்ளூரல் இருக்கணும். இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இதுதான் பேசிக் கான்செப்ட் இந்த டாபிக். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது, இது மூணுமே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இல்லையா. சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஹீ வாக்ஸ், எஸ் வரும். ஹீன்றது சிங்குலர், வாக்ஸ்ன்றது சிங்குலர். அந்த ஹீக்கு பதிலாக நேம் ஆஃப் எ பர்சன் கூட போடலாம். மேபி ரமேஷ் வாக்ஸ், ரம்யா வாக்ஸ், அப்படியும் போடலாம். ஷீ வாட்சஸ், வேர்போட இஎஸ் சேர்க்கணும். சப்ஜெக்டும் சிங்குலர், வேர்பும் சிங்குலர். வேர்போட எஸ், இஎஸ் ஆட் பண்ணணும் சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும்போது. இட் ஃப்ளைஸ். ஓகே, அதே மாதிரி டஸ், வேர்போட எஸ் வந்தால் அது சிங்குலர். டூ போட்டிருக்கோம், வேர்போட எஸ் சேர்க்கல, இது வந்து ப்ளூரல். அதே மாதிரி ஹீ, ஷீட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். அவன், அவள், அது வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில்.
யூ வி தே. ஸோ யூ வி தே ஐ வந்தால் வேர்போடல எஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகே, யூ வி தே வந்து ப்ளூரல், வேர்போட எஸ் இல்லைன்னா அதெல்லாம் வந்து ப்ளூரல். நீங்கள் கேட்கலாம் ஐ வந்து சிங்குலர் தானே அப்படின்னு. ஐ வந்து சிங்குலர் தான், ரூல்ஸில் இது சேராது. திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷனல் டு த ரூல்ஸ். ஓகே, ஸோ ஐ வந்தாலும் வேர்போட எஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஐ வந்து சிங்குலர் தான். ஓகே, ஸோ யூவி தே வந்து ப்ளூரல், வேர்போட எஸ் இல்லைன்னா அது வந்து ப்ளூரல். யூவி தே ஐ எல்லாம் வந்தால் வி யூஸ் ஹேவ். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட் வந்து என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதோட வேர்ப் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். The list of items dash on the table. ஸோ இங்கே வந்து இஸ் வருமா ஆர் வருமா? சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே ஐட்டம்ஸ் வந்து ப்ளூரல் இருக்குது, அதனால வந்து ஆர் யூஸ் பண்ணணும். அது தப்பான கான்செப்ட். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்ன? த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸோடைய லிஸ்ட். ஐட்டம்ஸோடைய லிஸ்ட்டு டேபிள் மேலே இருக்குது. அப்போ டேபிள் மேலே இருக்கிறது ஐட்டம்ஸா இல்லை லிஸ்ட்டா? ஐட்டம்ஸோடைய லிஸ்ட். லிஸ்ட்டு தான் டேபிள் மேலே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ லிஸ்ட் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஆர் ப்ளூரல்? சிங்குலரில் இருக்குது. அப்போது நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதோட வேர்ப் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். நீங்கள் ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ டு நாட் பி மிஸ்லெட் பை வாட் கம்ஸ் ஆஃப்டர் ஆஃப். ஆஃப்க்கு அப்புறம் வர்றது சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது, அது டுவர்ட்ஸ் த எண்ட் we will see. The quality of apples dash not good. ஸோ ஆப்பிளோடைய குவாலிட்டி நல்லா இல்லை. ஓகே, ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன? ஆப்பிளோடைய குவாலிட்டி பற்றி பேசுகிறீங்க. யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸோடைய குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். ஓகே, அப்போ இதுதான் சப்ஜெக்ட். ஸோ குவாலிட்டி சிங்குலர், அப்போ இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆப்பிள்ஸ் வந்து சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்பிளோடைய குவாலிட்டி பற்றி தான் பேசுகிறீங்க, அப்போ இதுதான் சப்ஜெக்ட். ஸோ எரர் ஸ்பாட்டிங் எப்படி கேட்பாங்க? சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்லாஷ் கொடுத்து 1 2 3 4 ஆர் ஏபிசிடி, ஒரு ஆப்ஷன் வந்து நோ எரர். ஒருவேளை சென்டென்ஸ் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா நோ எரர். சென்டென்ஸில் ஒரு வேளை தப்பு இருக்குன்னா எங்கே தப்பு இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஃப்ரம் ஆல் த கண்ட்ரீஸ் வாஸ் ரிசீவ்ட். ஸோ சென்டென்ஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் ஹெல்ப். ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபினான்ஷியல் ஹெல்ப் தான் வந்து சப்ஜெக்ட். இது வந்து சிங்குலர். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் இருக்குது, நான் இங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சென்டென்ஸ் வந்து சரியாக தான் இருக்குது. சென்டென்ஸ் ஹேஸ் நோ எரர். ஸோ ஏற்கனவே நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில். ஸோ இதில் எப்படி நீங்கள் எரர் ஸ்பாட் பண்ண போகிறீங்கன்ற ரூல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸில் ஆர், நார், எய்தர் ஆர், நேதர் நார் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும்போது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ எய்தர் ஆர்னு நமக்கே தெரியும், சாய்ஸ், திஸ் ஆர் தட், அதுதான் எய்தர் ஆர், ரெண்டில் ஏதோ ஒன்று. நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே கிடையாது, போத் ஆர் நெகட்டிவ். ஸோ போத் ஆர் நாட் ட்ரூன்னு சொல்லும்போது we use neither nor இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் you see the keywords ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார், எஸ் எய்தர் ஆர். இந்த கீவேர்ட்ஸ் இருக்கும்போது எந்த லாஜிக் யூஸ் பண்ணும் அப்படின்னா சென்டென்ஸில் இருக்க வேர்ப் என்னன்னு பாருங்கள். ஓகே, ஸோ வேர்ப் எங்கே இருக்குது? வாஸ் ஆர் வேர் கொடுத்துருக்கோம். இந்த வேர்புக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆர் வரும்போது இது ஒரு சப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட். இந்த வேர்புக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள். இது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். இங்கே சிங்குலர் இருந்தால் சிங்குலர் வேர்ப் சூஸ் பண்ணணும், இங்கே ப்ளூரல் இருந்தால் இங்கே ப்ளூரல் வேர்ப் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஹிஸ் சர்வன்ஸ் வேர்புக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்ட் வந்து ஹிஸ் சர்வன்ஸ்னு இருக்கு. இது சிங்குலர் ஆர் ப்ளூரல்? ஹிஸ் சர்வன்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ நான் இங்கே ப்ளூரல் வேர்ப் தான் சூஸ் பண்ணணும். கிளியர்? இந்த கீவேர்ட்ஸ் வரும்போது இதுதான் லாஜிக். ஸோ இப்போ இங்கே எய்தர் ஆர் இருக்கு, வேர்ப் என்ன கொடுத்துருக்கோம்? இஸ் ஆர் ஆர். வேர்புக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்ட் வந்து ரீட்டா, இது சிங்குலர், அப்போ சிங்குலர் வேர்ப் சூஸ் பண்ணும். Neither Raman nor Hari was or were present. வேர்புக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க, ஹரி. இது சிங்குலர், அப்போ சிங்குலர் வேர்ப் நான் சூஸ் பண்ணுவேன். Neither Raj nor his friends has or have come. So verb of the sentence
nearer to the verb, the subject is his friends. Friends வந்து plural, அப்போ have come. Either Ramesh or his friends dash stolen the watch. Verbுக்கு பக்கத்தில் இருக்க subject friends. இது singular or plural? Plural. அப்போ plural verb நான் choose பண்ணு. So இந்த keywords வரும்போது இதுதான் logic. Verbுக்கு பக்கத்தில் இருக்க subject பாருங்க. அது singular இருந்தா singular verb இருக்கணும். Plural இருந்தா plural verb இருக்கணும். Next. So ஒரு sentenceல subject இந்த words எல்லாம் இருக்கும்போது either, neither, each, every, everyone, someone, somebody, no one, nobody, anyone இதெல்லாம் subject வரும்போது எப்பவுமே singular verb தான் யூஸ் பண்ணணும். Okay, so either of these two boys, இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து பாய்ஸ் கிடையாது, either. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ either வந்து சப்ஜெக்ட், அப்போ நான் என்ன verb யூஸ் பண்ணும்? சிங்குலர் verb. செகண்ட் எக்ஸாம்பிளில் சப்ஜெக்ட் வந்து each. each வந்து நான் என்ன யூஸ் பண்ணும்? சிங்குலர் verb. அதாவது இது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த வேர்டு வந்தால் வேர்ப் சிங்குலர் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, எவ்ரி ஒன் வந்தால் சிங்குலர். எவ்ரி ஒன் இஸ் ஹியர், எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசென்ட், எவ்ரி ஒன் ஹேஸ் கம். கிளியர்? எவ்ரிபடி ட்ரிங்க் ஆர் ட்ரிங்க்ஸ் வாட்டர் எது சிங்குலர்? வேர்போட எஸ் வந்தால் அது சிங்குலர், அப்போது ட்ரிங்க்ஸ் தான் வந்து ஆன்சர். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கோம்? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே சப்ஜெக்டாக வந்தால் வேர்ப் வந்து சிங்குலர் இருக்கணும். தட்ஸ் ஆல். And point number 3, நமக்கு தெரியும் லைக் ரமேஷ் அண்ட் ரம்யா ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அண்ட் வரும்போது ப்ளூரல் verb யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு லாஜிக். பட் இதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் கூட இருக்குது. ஓகே, அந்த ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், நோ ஒன், நோபடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது அண்டே நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அது சிங்குலர் தான், அங்கே ப்ளூரல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வாஸ் சிங்குலர் தான் யூஸ் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி தோ கனெக்டட் யூசிங் அண்ட் வில் டேக் எ சிங்குலர் verb. ப்ளூரல் verb யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகே, நோ மேன் அண்ட் நோ உமன் வாஸ் சிங்குலர் தான் யூஸ் பண்ணும், ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. நோ ஒன், நோபடி, சம் ஒன், சம்படி அண்டோட வந்தால் கூட அது சிங்குலர் தான். ஓகே, இதில் இன்னும் நிறைய எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, ஃபியூச்சரில் பார்க்கலாம். Next example, when the subjects joined by or nor or of different persons, வேற பர்சன்ல இருக்கு, இங்க he இருக்கு, இங்க I இருக்கு, அப்ப என்ன verb யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த நியரஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ வேர்புக்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதோட அக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ either he nor I வந்தா என்ன verb யூஸ் பண்ணுவோம்? am. ஸோ நியரஸ்ட் சப்ஜெக்ட் வந்து I am to blame. Okay, so verb will agree with the subject nearer to it. verbுக்கு பக்கத்துல இருக்க சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட் இருக்கணும். neither my friend nor I am guilty. verbுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து I வந்து am யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். எது சரியான சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்க. myself and Kirti, Kirti and myself, I and Kirti, Kirti and I. ஸோ there is a logic. நம்ம பேச்சு வழக்கில் கலோக்கியலாக யூஸ் பண்ணும்போது myself எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். myself பிரியா ஃப்ரம் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. அது வந்து பேச்சு வழக்கில் அது சரி. பட் ரிட்டன் இங்கிலீஷில் myself வந்து ஐக்கு பதிலாக myself யூஸ் பண்ணால் அது தப்பு. கிராமட்டிக்கலி அது தப்பு. ஐக்கு பதிலாக myself வந்தால் அது தப்பு. இப்போ கீர்த்தி அண்ட் ஐ இருக்கு, 2 சப்ஜெக்ட் இருக்கும்போது ஐ வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக வரக்கூடாது, ஐ வந்து கடைசி சப்ஜெக்டாக தான் வரணும். ஸோ சரியான சென்டென்ஸ் எதுனா கீர்த்தி அண்ட் ஐ வெண்ட் ஷாப்பிங். சென்டென்ஸ் 4 தான் சரி. சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்ல 6th பாயிண்ட். ஸோ தி கேப்டன் வித் ஆல் ஹிஸ் மென் வாஸ் ஆர் வேர் சேஃப். ஸோ அங்கே எந்த verb எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற லாஜிக் தான் சொல்ல போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 கமாக்கு நடுவில் இருக்க எக்ஸ்பிரஷன் எதுவாக இருந்தாலும் இக்னோர் பண்ணணும். சிம்பிள் லாஜிக். இக்னோர் பண்ணிட்டு கேப்டன் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். கேப்டன் வந்து சிங்குலர், அதனால நம்ம இங்கே சிங்குலர் verb சூஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கமா எதுவுமே கொடுக்கல.
ஸோ அப்போ நம்ம டெலீட் பார்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, வித். ஸோ வித்துக்கு அப்புறம் எந்த எக்ஸ்பிரஷன் வந்தாலும் அதை நம்ம டெலீட் பண்ணணும். அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஆஸ் வெல் அஸ்க்கு அப்புறம் வர எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடணும். இப்போ அசோக் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். அது சிங்குலர், அதனால இங்க சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே லாஜிக் சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்ப் சிங்குலர் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்ப் வந்து ப்ளூரல் இருக்கணும். அந்த கான்செப்ட் தான் இங்க கிளியர். எக்ஸாம்பிள் 3ல இந்த மாதிரி கமா கொடுத்துருக்கிறதுனால சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இந்த 2 கமாக்குள்ள எக்ஸ்பிரஷனை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு குயின் பி அப்படின்றது சிங்குலர், அதனால நான் இங்க சிங்குலர் வேர்பை சூஸ் பண்ணிருக்கேன். ப்ளூரல் சூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை இங்க ப்ளூரல் இருந்தா நான் இங்க ப்ளூரல் வேர்பை சூஸ் பண்ணும். சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரிமெண்ட்ல இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகே. Frank accompanied by his friends was or were at the party. ஸோ இங்க கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கமாக்குள்ள எந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃப்ராங்க்ன்றது சிங்குலர், அதனால நான் இங்க சிங்குலர் வேர்பை சூஸ் பண்ணிருக்கேன். கிளியர். ஒருவேளை கமா இல்லைன்னா இந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் வர எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணணும். இதுதான் லாஜிக். பாயிண்ட் நம்பர் 7, each one of these houses is or are to let. So each, every, everyone, everybody, someone, somebody, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சிங்குலர், அதனால நான் இங்க சிங்குலர் வேர்ப் தான் சூஸ் பண்ணிருக்கேன். everyone is happy, everyone is here, everyone has come. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்தாலே வேர்ப் வந்து சிங்குலர் தான் இருக்கணும். ஓகே. இந்த வேர்ட்ஸ் வந்தா சிங்குலர், இந்த வேர்டு வந்தா ப்ளூரல். சிம்பிளா அப்படிதான் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட். எக்ஸெப்ஷன். ஸோ நமக்கு எப்பவுமே தெரியும் அண்ட் வந்தா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் ரம்யா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் வந்தா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுன்றது கான்செப்ட். என்னதான் ரூல் இருந்தாலுமே இதுல எக்ஸெப்ஷனல் கேசஸ் கூட இருக்கு. ஸோ எவ்ரி பாய் அண்ட் எவ்ரி கேர்ள் வாஸ், நான் இங்க சிங்குலர் வேர்ப் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா அண்ட் வந்தா கூட ஈச் எவ்ரிலாம் வந்தா அது சிங்குலர் தான், ப்ளூரல் கிடையாது. எக்ஸெப்ஷனல் கேசஸ். ஓகே. நோ மேன் அண்ட் நோ உமன், அண்ட் வந்தா கூட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது சிங்குலரா தான் ட்ரீட் பண்ணும், ப்ளூரல் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு ஹேஸ், சிங்குலர் தான், இது ப்ளூரல் இல்லை. ஸோ அண்ட் வந்தாலுமே ஈச் எவ்ரி நோ சம் ஒன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா அது சிங்குலர் தான். கிளியர். ஸோ பிங்கி, லில்லி அண்ட் ஷீலா, ஸோ ப்ளூரல், அதனால நான் இங்க ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல இருக்க சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் வந்தாலும் சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் உண்டு. பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அண்ட் வந்திருக்கு இங்க, ஆனா சிங்குலர் யூஸ் பண்ணிருக்கோம், ப்ளூரல் யூஸ் பண்ணல. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிடும்போது பிரெட்டும் பட்டரும் தனித்தனியா சாப்பிடுவீங்களா இல்ல ஒன்னா சேர்த்து சாப்பிடுவோமா? இட் இஸ் லைக் ரெண்டும் ஒன்னா சேர்த்து தான் சாப்பிடுவோம். அப்போ அது ஒரே யூனிட் தான், ரெண்டும் தனித்தனி யூனிட்ஸ் கிடையாது, ரெண்டும் வந்து ஒரே யூனிட் தான். அப்போ நான் இங்க சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும், ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. 2 நவுன் வந்து ஒரே யூனிட்டை குறிக்கும் போது, ஒரே பர்சனை குறிக்கும் போது அது சிங்குலர் தான். ஒரே ஐடியாவை ரெப்ரசென்ட் பண்ணாலும் அது சிங்குலர் தான் அண்ட் வந்தா கூட. பூரி அண்ட் பொட்டேட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஃபன். ஸோ பூரி பொட்டேட்டோ ரெண்டுமே டுகெதர், ரெண்டும் ஒன்னா சேர்த்து தான் சாப்பிடுவீங்க. ஸோ இட் இஸ் ஒன் சிங்கிள் யூனிட். இட்லி அண்ட் சாம்பார் இஸ் அ ஹோல்சம் ஃபுட். ஸோ இட்லியோட சாம்பார் சேர்த்து சாப்பிடுவீங்க. இட் இஸ் ஒன்லி ஒன் யூனிட், நாட் 2 different units. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்றது ஒரே ஐடியாவை தான் குறிக்குது, அதனால இங்க சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். த பிரசிடென்ட் அண்ட் சேர்மன். ஸோ த பிரசிடென்ட் அண்ட் சேர்மன் சொல்லும் போது அவரே தான் பிரசிடென்டாகவும் இருக்காரு, அவரே தான் சேர்மனாகவும் இருக்காரு, ஒரே ஒரு பர்சன் தான், அதனால இங்க சிங்குலர் வேர்ப். இதே அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா த பிரசிடென்ட், த சேர்மன், ஒருத்தர் பிரசிடென்ட் இன்னொரு பர்சன் சேர்மன், ரெண்டும் வேற வேற பர்சன். ஸோ 2 different people, அதனால இங்க தான் ஆர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒரே பர்சனை குறிக்கும் போது சிங்குலர், வேற வேற பர்சனை குறிக்கும் போது அது ப்ளூரல். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன் ஆஃப். ஸோ இந்த ஒன் ஆஃப் அப்படின்ற வேர்டு வரும்போது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா அது அடுத்து வர நவுன் வந்து ப்ளூரலா இருக்கணும். அதாவது பெயர்ச்சொல்லானது பன்மையில் இருக்கணும், வேர்ப் வினைச்சொல்லானது ஒருமையில் இருக்கணும், வேர்ப் வந்து சிங்குலர் இருக்கணும். ஸோ இந்த ஒன் ஆஃப்ன்ற வேர்டு வந்தா நவுன் ப்ளூரல், வேர்ப் சிங்குலர். இதுதான் வந்து லாஜிக். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், எது வந்து சரியா இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பாய் லுக்ஸ் ஹாப்பி. ஸோ நவுன் வந்து என்ன? பாய். இது வந்து சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர்ல இருக்கு.
ஆனால் நவுன் வந்து ப்ளூரலில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் லுக்ஸ் ஹாப்பி. ஸோ வேர்ப் வந்து சிங்குலர் இருக்கு. வெர்போட எஸ் வந்தால் தான் அது சிங்குலர். ஏற்கனவே நம்ம கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ்னா பாய்ஸில் ஒருத்தர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர், எனது நண்பர்களுள் ஒருவன். ஓகே, ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ், ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் அப்படி தான் சொல்லணும். டோன்ட் சே ஒன் ஆஃப் மை டீச்சர். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் எ டாக்டர். என்னோட சிஸ்டர்ஸில் ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளூரல் இருக்கு, வேர்ப் வந்து சிங்குலர் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு, இதில் தப்பு எதுவுமே இல்லை. சென்டென்ஸ் நம்பர் 3. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் டு டின்னர். என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் டின்னருக்கு வராங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும், ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது தப்பு. இதெல்லாம் எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கம்மிங் டு டின்னர். நவுன் ப்ளூரல், வேர்ப் வந்து சிங்குலர். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் அபவுட் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் லைக் ஸ்டாஃப், ஜூரி, கமிட்டி, அசம்பிளி, பார்லிமெண்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, ஜூரினா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், ஒரு குரூப்புக்கு கொடுக்கக்கூடிய பெயர் தான் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் வரும்போது சிங்குலர் வேர்பும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ணலாம். அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கு. எப்போ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸில் வந்து கலெக்டிவ் நவுன் ஒரே யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஆஸ் அ ஹோல் ஒரு யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆனால் அங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். எப்போ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ், தனித்தனி மெம்பர்ஸை குறிக்கும் போதோ இல்லை அந்த சென்டென்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேற ஒப்பீனியனில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வரும்போது அங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கு. எப்போ சிங்குலர் வரணும், அது ஒரே யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆனால். எப்போ ப்ளூரல் யூஸ் பண்ணும், தனித்தனி மெம்பர்ஸை குறிக்கும் போதோ இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேற ஒப்பீனியனில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. த கமிட்டி ஹேஸ் டிசைடட் திஸ். கமிட்டி இஸ் ஃபங்க்ஷனிங் அஸ் அ ஹோல், ஒரே யூனிட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அப்போ இங்கே சிங்குலர் யூஸ் பண்ணும். இதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏன் நான் இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன்ஸ், வேற ஒப்பீனியன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஜூரி ஹேஸ் கிவன் இட்ஸ் வேர்டிக்ட். ஜூரினா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், வேர்டிக்ட் அப்படின்னா தீர்ப்பு. ஸோ ஜூரி வந்து அவங்களுடைய தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இங்கே நான் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் ஏன் இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிவைடட் இன் தேர் வேர்டிக்ட். ஸோ ஜூரினா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், அவங்கவுங்க தீர்ப்பில் வேற ஒப்பீனியனில் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும், வேற ஒப்பீனியனில் இருக்காங்கன்னு சொல்லும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், 6 miles is or a long distance. ஸோ பொதுவாக சொல்லணும்னா டைம் பற்றி பேசும்போது டிஸ்டன்ஸ், சம்ஸ் ஆஃப் மணி, வெயிட், இந்த கான்செப்டை பற்றி பேசும்போது வேர்ப் வந்து சிங்குலர் தான் இருக்கணும். இங்கே 6 miles இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம் இருக்குன்னு ஆர் போடக்கூடாது. நீங்கள் டிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, அதனால் இங்கே சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். $10 is a high price to pay. ஒரே சம்ஸ் ஆஃப் மணியாக இருந்தால் அங்கே சிங்குலர் வேர்ப். இதே $10 were scattered on the floor. ஸ்கேட்டர்ட்னா தனித்தனியாக செதறி கிடக்குது, அந்த இடத்துல நான் ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணும். ஸோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து எங்கே நான் சிங்குலர் யூஸ் பண்ணும், எங்கே வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணணும்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. $10 were scattered on the floor, தனித்தனியாக செதறி கிடக்குது, அங்கே நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணும். ஓகே, 5 kilograms is not a heavy weight. வெயிட்டை பற்றி பேசும்போதும் சிங்குலர். 5 years is the maximum sentence for that offense. Again 5 years you are talking about time, நான் இங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், the number, your number. எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம், ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட். டோன்ட் மிஸ்லெட் பை வாட் கம்ஸ் ஆஃப்டர் ஆஃப். இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல என்னன்னா the number. the number சப்ஜெக்டாக இருந்தால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணும், வேர்ப் வந்து ஒருமையில் இருக்கணும். இதே செகண்ட் எக்ஸாம்பிளில் சப்ஜெக்ட் என்ன, a large number or your number. ஸோ your number சப்ஜெக்டாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணும். இங்கே ஏ இருக்குன்னு சொல்லி சிங்குலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ the number of girls in the hall is singular. a large number of cows or plural.
இங்கே ஏ இருக்குன்னு சிங்குலர் போடாதீங்க, ஏ நம்பர் வந்தால் ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ when a plural noun is the name of one thing, it takes a singular verb. இப்போ plural noun மாதிரி இருக்கிறது அரேபியன் நைட்ஸ். ஸோ அரேபியன் நைட்ஸ் அப்படின்றது ஒரு புக்குடைய பெயர். அது ஜஸ்ட் எஸ் வருது அப்படின்றதுக்காக அது ப்ளூரல் கிடையாது, அது வந்து ஒரு புத்தகத்தின் பெயர். அப்போ வந்து இங்கே சிங்குலர் verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரே ஒரு திங் தான், எஸ்ஸாக இருந்தால் கூட இது வந்து ஒரே ஒரு திங் தான். ஸோ we should use a singular verb and not a plural verb. ஓகே. செகண்ட் பாயிண்ட், the United States of America. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது நிறைய ஸ்டேட்ஸ் கிடையாது, இது வந்து ஒரே ஒரு திங் தான், மீன் ஒரே ஒரு கண்ட்ரியை தான் குறிக்குது. அதனால் இங்கே ஹேஸ்ன்ற சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணும். அதுதான் வந்து plural noun is the name of one thing, is the name of one country, ஒரே கண்ட்ரி தான், அதனால் இங்கே சிங்குலர் verb யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், I who dash your friend will help you. அங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, is am. என்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்? I வந்தால் என்ன verb வரும்? I வந்தால் is சொல்லணுமா, am சொல்லணுமா, or சொல்லணுமா? I வந்தால் am. எஸ், I who am your friend, அங்கே or யூஸ் பண்ணக்கூடாது. Who you dash my friend should not blame me. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, is or. You வந்தால் என்ன verb யூஸ் பண்ணுவோம்? You is a, you are a, you are. So you who are my friend should not blame me. ஓகே. ஸோ இங்கே who வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, I வந்தால் am யூஸ் பண்ணும், you வந்தால் or யூஸ் பண்ணும். ஓகே. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட் அப்படின்னு, அதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, அதுதான் இந்த பாயிண்ட். சில சென்டென்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணுவீங்க, லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுற மாதிரி 2/3 ஆஃப், a quarter of, plenty of, majority of, lot of, lots ofனு இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். See for example, plenty of roses, அங்கே என்ன verb யூஸ் பண்ணும்? ஸோ இப்போ ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி பிளென்டின்ற வேர்டு இருக்கு, இதை வச்சு நம்ம சிங்குலராக ப்ளூரலான்னு சொல்ல முடியாது. ஸோ இன் சச் கேசஸ் இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா இருக்க நவுன் தான் வந்து சப்ஜெக்ட். இப்போ ரோசஸ் அப்படின்றது ப்ளூரல், அப்போது வேர்பும் ப்ளூரல் தான் இருக்கணும். ஓகே. 1/3 ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1/3. ஸோ 1/3 வச்சு நீங்கள் அது சிங்குலராக ப்ளூரலா, ஒருமையா பன்மையான்னு சொல்ல முடியாது. In such cases இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா இருக்க நவுனை வச்சு தான் நீங்கள் வேர்பை டிசைட் பண்ணணும். இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னன்னா சிட்டி, இது சிங்குலர் ஆர் ப்ளூரல்? சிங்குலர். ஸோ சிங்குலர் வேர்ப். 50% of the pie. ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி 50% இருக்கு, 50% வந்து நம்ம ஒருமையா பன்மையான்னு சொல்ல முடியாது. அப்போ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா என்ன நவுன் இருக்கு? பை. பை அப்படின்றது ஈட்டபிள் டிஷ், சிங்குலராக இருக்குது, அப்போ இங்கே சிங்குலர் verb யூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த சுகர் டேஷ் வெட் வித் வாட்டர். மோஸ்ட் ஆஃப் அப்படின்றது சிங்குலர் ப்ளூரல் நம்ம பிரிக்க முடியாது, அப்போ சுகர் தான் சப்ஜெக்ட். சுகர் வந்து சிங்குலர், வாஸ் யூஸ் பண்ணும். ஏன் வந்து சுகரை சிங்குலர்னு சொல்கிறோம்? அது 1 2 3 நம்ம எண்ண முடியாது, அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள்ஸ் எல்லாமே வந்து சிங்குலர். மோஸ்ட் ஆஃப் த மில்க் வாஸ், மில்க் வந்து அன்கவுண்டபிள், அதனால சிங்குலர் verb யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.